அதாவது என் ஃப்ரெண்டு வீட்டில் என் ஃப்ரெண்டு எங்கள் ஊரில் பிறந்தவ தான். அவளுக்கும் 3 பையன் ஒரு பொண்ணு. அவள் ஒரு பெரிய அமைச்சர் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கா. பொண்ணு மருமக. அவள் சொல்லுவா, என் மருமக ரொம்ப நல்லவ, அவளால் தான் எங்கள் குடும்பமே இப்போ நல்லா இருக்குது. மூத்த மருமக ரொம்ப நல்லவான்னா. எல்லா மருமகளும் நல்லவாங்க, ஆனால் மூத்த மருமக நல்லவளாக இருந்தால் அந்த குடும்பத்தை அப்படி கெட்டி காக்கலாம். ஒரு மூத்த மருமக வந்த உடனே பிரிச்சிடணும், நான் வேறையாக போயிடணும், நான் இந்த சொத்தெல்லாம் எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சி கெடுத்து புருஷன்கிட்ட சொல்லி கொடுத்து கெடுத்தான்னு வச்சுக்கோங்க. என் புருஷன் மூத்தவன் சம்பாதிச்சிட்டான், இப்போது 2வது பையன் என்ன பண்ணான், அவன் 20 வருஷமாக நம்மளை காப்பாற்றுதான். அதை யோசிக்க மாட்டுக்கா. ஒரு தண்ணி தராமல் அவள் அதை யோசிக்காமல் மொத்தமாக எனக்கு தான் சொன்னா பாருங்க. அவள் மூத்த மருமக நல்லவளாக இருந்ததுனால மேலும் மேலும் சொத்து வாங்கி மேலும் மேலும் வீடு கட்டி இன்னும் 2 மருமகளும் அவ்வளோ மாதிரி இருக்கணும்னு இப்போ பார்ப்பார்ல, இவன் மட்டும் நல்ல பேர் வாங்குதான்ட்டு அப்படி இருந்து நல்லா இருக்கவ. இந்த மாதிரி மருமக வந்தால் நான் சொன்னேனே, வந்த உடனே எல்லாத்தையும் மொத்தமாக எனக்கு தான், நாங்கள் மூத்த மருமகன்னு சொல்லி கொடுத்து, அவன் படிக்காதவன், நான் அவன் படித்தவன், நீங்கள் படிக்கலை, நீங்கள் விட்டுறக்கூடாது. அக்கா அதே மாதிரி கேட்டா, என் மருமகளுடைய அக்கா, ஐயோ படித்தவனு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு இந்த என்னென்னமோ கேட்டான்னு சொன்னா. இவ தான் சொன்னான், எனக்கு வேறு யாரும் சொல்லலை. படித்தவனு கொடுத்துட்டீங்களே, நான் விடுவேனா, எனக்கு மட்டும் படிக்காதவன் அப்படி இப்படின்னு சொன்னான். இப்போ இவ படித்தவன் இங்கே இளையவன் படித்தவன் சொல்லி கொடுத்து அவனும் இப்போ டிப்ளமா படித்தான், இவன் டிப்ளமா முடித்து பிஇ படித்தான், அவன் முடிக்கலை. அப்படி கிடந்து கஷ்டப்பட்டு இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி வாழ வைப்பாங்க? நல்ல மருமக கிடைச்சாலே வீடு ஒரு பெரிய ஆரோக்கியமான வீடாக இருக்கும், ஒரு அன்பான வீடாக இருக்கும். எல்லாரும் வாழணும்னு ஒரு நினைப்பு இருந்தாலே எல்லாரும் வாழலாம். அதுதான் நல்ல மருமகளுக்கு அழகு.